is the time for the family? Where is the time for the wife? Where is the time for children? Where is the time for God? இதில் மாட்டிக்கிட்டு இருக்க நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாருங்கிறது தான் நான் கொஞ்சம் பேச போகிறேன். அதுக்கு முன்னால் ஞானிகளுக்கு ஞானியான ஒருத்தவன்ட்ட கேட்டு பார்த்துடலாம். சங்கீதம் 127. இவன் சாதாரண ஆள் இல்லை, இன்றைக்கும் அவனை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. வைசஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு என்று சொல்லி அவனுக்கு பேர். அவனுடைய குடும்பமும் பெருசு. ஆமாம், 7 வருஷம் ஆலயத்தை கட்டினா, 14 வருஷம் வீட்டை கட்டியிருக்கான். ஏன்னா 1000 பஞ்சாதி வைக்கணும். ஸோ அவன் வார்த்தை சரியாக தான் இருக்கு. வாசிக்கலாமா? சங்கீதம் 127 முதலாவது 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இது நமக்கு தெரியும் நடக்கிறது. திடீர்னுட்டு ஹமாஸ் அடிச்சிட்டுன்னு சொன்னாங்கன்னா 64 இடத்துலையும் ஒரே நேரத்தில் அடிச்சிட்டாங்க. நாங்கள் அயன்டோம் வச்சுருந்தோமேன்னு சொன்ன இஸ்ரேலுக்கு என்ன செய்யறேன்னு தெரில. நோபடி கேன் டச்ன்னு சொல்லுகிற அந்த வீர வசனம் பேசின ஒரு தேசத்துக்கு அட் அ டைம் 64 பிளேஸில் ஒரே நேரத்தில் அட்டாக் நடந்தது. எப்படியப்பா நடந்தது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தர் நகரத்தை காவாராயில், காவல் காக்கிறோட பிரயாசம். பக்கத்தில் உங்கள் கை, நான் கொஞ்சம் ஒரு நாள் தானே வர்றேன், கொஞ்சம் கையை கொடுத்து சொல்லுங்க. அந்த வசனத்தை தான் சொல்கிறேன். கர்த்தர் நகரத்தை காவாராகில் விருதா. அதோடு நிறுத்தினான்னா நான் சரி பரவாயில்ல, அவன் ராஜா, அவனை பார்க்கணும், அவன் வேறு தங்கம் நிறைய வச்சுருந்தான், தங்க கட்டிகளை வைத்திருந்தான். அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிடலாமா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த டிரான்ஸ்லேஷனை காட்டிலும் ஆம்பிளிஃபைடுன்னு ஒரு பைபிள் இருக்குது. அதில் சொல்கிறது அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலும் தருகிறார்.